ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கவுனி அரிசி வச்சு ஒரு பவுட்ரு பண்ண போகிறேன் காலையில் சாப்பிட்றதுக்கு. அதுக்கு பாசிப்பருப்பு 1/4 கிலோ எடுத்து அதை வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பச்சை பயிறு, அதுக்கப்புறம் கொள்ளு, அதுக்கப்புறம் பார்லி, அப்புறம் கவுனி அரிசி 1 கிலோ ஒவ்வொன்றா வறுத்து எடுக்கிறதுக்குறேன். முதல்ல பாசிப்பருப்பு வறுத்துட்டேன், அதுக்கப்புறம் பார்லி போட்டு வறுத்து எடுக்கிறேன். அது நல்லா வறுக்கணும். எப்படி வறுக்கிறதுனா ஸ்லோ குக்கிங்கில் வறுக்கணும். அப்புறமே கொள்ளு போடுறேன். இதெல்லாம் கடித்து பார்த்தோன்னா நடுக்குன்னு நல்லா கடிபடணும். அப்போ தான் அது நல்லா வறுத்துருக்குன்னு அர்த்தம். அதை எடுத்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பச்சை பயிறு, பாசி பருப்பும் போடணும், பச்சை பயிரும் போடணும். எல்லாம் 1/4 கிலோ போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது காலையில் சாப்பிட்டோம்னா வெறும் வயிற்றில் கஞ்சி காய்ச்சி குடித்தோம்னா தயிர் போட்டு வெயிட் லாஸ் ஆகும். வெயிட் ரிடக்ஷன் பவுடர்னு தான் இதுக்கு பேர். கருப்பு கவுனி அரிசி, இந்த பருப்பெல்லாம் போட்டு பார்லியும் போடுறோம், கொள்ளு போடுறோம். இளைச்சவனுக்கு கொள்ளு அப்படிம்பாங்க. அதனால் கொள்ளு போட்டோம்னா இளைக்கும், உடம்பு இளைக்கும் அப்படின்னு இதுக்கு ஒரு இது இருக்குது. அதனால் அதை போடணும். பச்சை பயிறு, பாசிப்பருப்பும் போடணும். மொத்தம் 5 சாமானம் 1 கிலோ அரிசி போட்டு கருப்பு கவுனி அரிசி இது 1 கிலோ, அது 1 கிலோ, 2 கிலோ அரைச்சோம்னா நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இதை நல்லா வறுத்துட்டு மிளகு 1.5 கைப்பிடி போடுறேன் மிளகு. ஏன்னா அது கொஞ்சம் ஜீரணம் ஆகிறதுக்காக நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் சீரகம் 2 கைப்பிடி போட்டுட்டு அதையும் நல்லா வறுத்து அதையும் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டேன், எதுக்குன்னா கெடாமல் இருக்கணுங்கிறதுக்காக. வணக்கம் சொல்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் வச்சுட்டு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்பு இளைக்கும். காலையில்